அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி ஜெபமுமா. பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனம் கூட வாசிப்போம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எழுதப்பட்டு சொல்கிறான். அவர் நல்ல ஒரு எல்லாவற்றையும் கற்று தெரிந்த ஒரு மனிதன், நல்ல ஒரு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அவர் சொல்றான், நான் முற்றிலும் என்ன பண்ணல, நான் பெரியார்னு நான் சொல்ல விரும்பல, நான் தேரணும்னு சொல்ல விரும்பல, நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அதான் சொல்றேன். அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்ன பண்ணல அவன் சொல்லவே இல்லை. சொல்றான், பாவிலையும் நான் பிரதான பாவிங்கிறான். கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா தேவ சமூகத்துல அந்த வேதாகமத்தை நியாயப்பிரமாணம் எல்லாம் கற்று தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷன் பவுல் அந்த நிருபத்தை எழுதுறான். நான் அடைந்தாயிற்று முற்றிலும். நம்ம இதுல நம்ம எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னாலே அவுட்டு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாலே ஆமா. சில பிள்ளைங்கிட்ட பண்ணா இதை செய்யுமா, அது பண்ண அது எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பாரு அப்படின்னு என்ன பண்ணுவான், டப்புன்னு என்ன பண்ணுவான், டக்குன்னு சொல்லுவான். இதுதான் பிரச்சனை வர்றது. வீட்டுல சில குடும்பத்தை சமாதானம் பண்ண, எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை மட்டும் பாரு என்ன பண்ணுவான் அப்படி சொல்லுவான். இல்ல, அங்கே பவுல் என்ன பண்றாப்புல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் நான் தேறினவன் கிடையாது, நான் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்பும். இன்னும் ஆண்டோடைய சமூகத்துல நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். சோத்திரம். ஆமா. இன்னும் நம்ம பைபிளை ஃபுல்லா படிச்சு முடிக்காதவங்க, ஒரு வட்டம் படிச்சுட்டு அப்படியே படிச்சுன்னு வைக்க முடியல, 1000 முறைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் படிச்சாங்க, உங்களுக்கு புதுசா அன்னைக்கு ஆண்டு பேசுவார். ஆமா. சோத்திரம். பைபிள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண முடியாது, யாராலும் இந்த பூமியில சொல்ல முடியாது. நான் படிக்க வசனத்தை தோண்ட என்ன பண்ணலாம், இது கடல், எவ்வளவு தோன்றி அந்த அளவுக்கு முத்த நீங்க என்ன பண்ணலாம், ஆசுவாதத்தை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க பவுல் என்ன பண்றாப்புல இந்த இடத்துல சொல்றேன், அழகா சொல்ற பாருங்க. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டவனோ. அப்ப ஆண்டவர் இந்த பூமியிலே நம்ம எதற்கு பிடிச்சிருக்காரு, அந்த நோக்கத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், நம்ம உடனும். ஆகாயத்துல சிலம்பன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூடாது. நம்ம எதுக்காக ஆண்டு அந்த பூமியில உண்டாக்குனாரோ அந்த நோக்கத்தை நம்ம ஜோமன், ஏசப்பா இந்த பூமியை கொண்டு எனக்கு என்ன, இந்த பூமியில என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க ஏசப்பா, அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏன்னா வந்தவன் போனேன் அப்படி இல்லை, நான் என் வாழ்க்கை ஒரு நிருபமா மாறணும், என் வாழ்க்கை ஆண்டவரே மற்றவங்களுக்கு ஆசுவரமா இருக்குன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நான் எதற்கு பிடிக்கப்பட்டனோ. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், ஆண்டவர் இந்த தமஸ்கு போகும் பொழுது சவுலை பவுலாய் மாற்றுகிற ஆண்டவர். சவுல் என்ன பண்றான், போகும்பொழுது எல்லாரும் முரண்பாடா செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். இந்த சவுலை சந்திச்சு அவன் பவுலா மாறி அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ யார், நான் என்ன செய்யணும் ஏசப்பா, நீங்க யாரு, நான் என்ன செய்யணும் சப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற பார்க்க முடியும். இந்த பவுல் எத்தனை நிருபங்கள் எழுதி ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களை செய்த நான் பார்க்க முடியும். இப்ப நாமளும் இந்த பூமியில எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம சற்று நின்று என்ன பண்ணோம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த நிச்சயத்தை நீ உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை என்றது எதற்காக இந்த பூமியில வச்சிருக்கார், எதற்காக அந்த குடும்பத்தை வச்சிருக்கார், ஏதோ என்னை கொண்டு செய்ய போகிறார் என்ற அந்த உறுதி என்ன பண்ணுங்க, ஆமா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் அர்த்தத்தை சொல்லி பாருங்க. நான் எதுக்கு பிடித்துப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி என்ன பண்ண ஆசையாய் தொடர்கிறேன். ஆமா, ஒரு ஆசை, ஒரு விருப்பம். பைபிளை படிக்கும்போது ஒரு ஆசை உங்களுக்கு வேணும், ஜெபிக்கும் போது ஒரு ஆசை வேணும். கடமைக்கு நம்ம பைபிள் படிச்சுட்டு கடமைக்கு ஜெபம் பண்ணி போனா அது ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஆசை. வேதத்தை நம்ம படிக்கிறோட நேசித்து நேசம் வைக்கும் பொழுதுதான் வேதத்தில் பிரியமா இருந்து சொல்லப்படுறது. அந்த வேறுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரியமாய் ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ ஆசையா எதை செஞ்சா நம்ம ஆசையா செய்யறதுக்கும், ஆமா குழம்பு ஆசையா செய்யறதுக்கு இருக்கு, கடமைக்கு செய்யறதுக்கு இருக்கு. ஆமா சோதரம். பிள்ளைகளை
நம்ம எப்படி நம்ம ஆசை செய்யணும், அதே மாதிரி தாய் தப்பன் நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி ஆசை செய்து கடமை செய்யணும் இல்ல, ஆசையோடு கூட எதை நல்ல முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும், அதை செய்யணும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே பவுல் சொல்றான், நான் ஆசையாய் தொடர்கிறேன் சொல்றான். அந்த ஆசை, அந்த விருப்பம். ஆமா, சில பேர் இந்த உலகத்துல எதற்கும் ஆசை வச்சுறாங்க. ஆண்டவர் சிம்சோனு கொடுத்த இந்த அபிஷேகத்தை அவன் ஆசையா தொடர்பு பண்ணி பார்த்தோன்னா அவன் என்ன பண்றான், ஆசை. ஆமா, தெளிலாட்ட போய் என்ன பண்றான், அவன் ஆசை என்ன பண்றான், அவன் கண்ணுக்கு இனிமையானவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், தெளிலா முடியல போய் படுத்துக்கிறான். அவனுக்கு அந்த ஆசை. படத்துல அந்த அபிஷேகத்தை என்ன பண்றான், அதை தேவன் கொடுத்த வாழ்வை கண்ணவனாம என்ன பண்றான், அதை சீரடிக்க. கடைசி நேரத்துல என்ன பண்றான், மனம் திரும்பி ஏசப்பா என்ன பண்ணி என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி என்ன பண்றான், அவன் ஜெபத்தை செய்வதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எதை ஆசை என்ன பண்றாங்க தொடர்ந்து, நம்முடைய ஆசை ஆண்டுடைய சமூகத்தை ஆண்டவர் நேசிக்க ஆண்டவருக்காக வாழுகிறதுல நம்ம ஆசையா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு தொடக்குங்க. அவன் இதோட கடமைக்கு படிக்கிற மாதிரி இல்லாம கடமைக்கு நம்ம ஜெபிக்காதபடி, கடமைக்கு நம்ம இயேசுவை தேடாதபடிக்கு ஆசையா நீங்க தொடருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்து உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வாதம். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதி தேவனுக்காக செயல்பட பார்க்கணும். அவன் என்ன பண்றான், ஆசையாய் தொடர. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை தொடக்கத்தை இன்றைய வந்து ஆரம்பிங்க. நான் இயேசுக்காக எல்லாத்தையும் நான் ஆசையை விருப்பத்தோடு கூட நான் செயல்பட ஆரம்பிப்பேன். கர்த்தர் நல்ல விரும்புதை நம்ம ருசிங்க. ஆமா, அந்த வார்த்தையை நம்ம ருசிங்க. ஜெபத்துல தேவ சமூகத்தை ருசிங்க. ஆமா, பிள்ளைகளோடு பேசுற ஆசையோட நம்ம பிள்ளைகள் ஆசையாயத்தை கொஞ்சுங்க. ஆமா, உங்க பிள்ளைகளை உங்க மனைவியோட ஆசையா பேசுங்க, கணவன்கிட்ட ஆசையா பேசுங்க, உங்க குடும்பத்தை சந்தோஷமா ஆசையா இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பா. நீ எதெல்லாம் ஆசைப்படுறான், கண் கண்டதெல்லாம் என்ன பண்றான், ஆசைப்பட்டு அதை பண்ணுவேன் பிள்ளை. நம்ம கண்களை பறக்க விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பட்டணத்தை பிடிக்கிற மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று எழுதப்படுறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவன. ஆசையாய் என்னுடைய வாசத்திலே ஆசையாய் தொடருவோம். உன் வாழ்க்கை நிச்சயமாய் ஆஸ்வதிக்கப்படும். சோமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே நாங்கள் இதற்காக பிடிக்கப்பட்டோனோ அந்த அந்த நக்கை நாட்கள் நாங்கள் ஓடத்தக்கதாக உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை ஆசையா இவங்க வாழ்க்கையை தொடர ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோதரர் எல்லாவற்றும் தாழ்மையை கொடுப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.